ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காயில் ஒரு பொருமா பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ட்ராப் கூட ஆயில் சேர்க்க மாட்டோம். ரொம்ப ஹெல்தியானது. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 5 வரமிளகாயை சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுந்து வரணும். அந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவையும் சேர்த்துக்கலாம். தனியாவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தனியா நல்லா வறுபட்டுடுச்சு. அது கூட நம்ம 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிறோம். அதுவும் நல்லா வறுந்து வாசனை வரணும். அது கூட 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா வறுந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு வறுந்து வாசனை வந்துடுச்சு. தனியாக மாற்றிக்கலாம். அதே சட்டியில் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அதையும் மாற்றி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். ஆறுற வரைக்கும் நம்ம முருங்கைக்காயை குழம்புக்கு கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் தண்ணீர் வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா கொதி வந்துருச்சு. அந்த முருங்கைக்காய் கூட நான் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து தான் சேர்க்கணும், கட் பண்ணி போடக்கூடாது. அது நல்லா வேகட்டும். அந்த டைமில் நமக்கு ஆற வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு வெங்காயம், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. அது கூட நான் மஞ்சத்தூளும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு பார்க்கவே ரிச்சான கலரில் கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காததுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒன்று. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.